அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரெண்டு நாள் இந்த வாரமே வெயில் விட்டு போட்டு தள்ளுது. இது ஃபுல்லாக கொட்டமுத்து செடி. இதெல்லாம் வந்து இந்த பக்கத்தில் புதரில் ஃபுல்லாக இந்த ஆமணக்கு செடி. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வெடித்து 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 இங்கே வரும் கொட்டமுத்து. இங்கே ஃபுல்லாக இந்த வாசம் ஃபுல்லாக கொட்டமுத்து தான். இவ்வளோ கொட்டமுத்து டெய்லியும் வந்து நம்மளுக்கு இது ஒரு பிறக்கிறது ஒரு வேலை. ஏகப்பட்ட கொட்டமுத்து கிடைக்குது இங்கே. நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இவ்வளோ கொட்டமுத்து கிடைக்குது. இங்கே ஃபுல்லாக கொட்டமுத்தாக தான் கிடக்குது. வாசல் ஃபுல்லாக இங்கே எல்லாம் வெடித்து 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 வரிசையாக விழுந்து கிடக்குது. இது இன்றைக்கி கூட்டுறப்போ இவ்வளோ நல்லா ஒரு 1/4 கிலோ கொட்டமுத்து விளவுக்கு வரும். அடிக்கிற வெயிலுக்கு கொட்டமுத்து அவ்வளோ கொட்டமுத்து வருது, சரியான கொட்டமுத்து. ஸோ அப்படியே வந்தோம்னா இது சிகப்பு வெண்டை. இது அப்படியே ஒரு நாளைக்கு 1-2 பறிக்கிறாங்க. இது சிகப்பு வெண்டை. சும்மா ஒரு 3-4 செடி தான் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டாமியோட புல்லை இங்கே இருக்குது. இந்த கீழ்வெட்டு நாய். நம்ம வச்ச முருங்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முருங்கை அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 இலை கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி அடித்த வெயிலுக்கு அப்படியே எல்லாம் வாடி போய் கிடக்குது. புதுசாக ஒரு 2-3 ரோஜா செடி வாங்கி வச்சுருக்கு. ஸோ 2 ரோஜா செடி. இது வந்து முல்லைப்பூ செடி. முல்லைப்பூ வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாக டெய்லியாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி மழை இல்லாதனால தான் 2 செடியுமே வைக்கலை. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வெண்டங்காய் செடி. அப்படியே விட்டு வச்சுருக்கு. சிகப்பு வெண்டங்காய். இது எலுமிச்சை அப்படியே தான் இருக்குது. அது என்னமோ 5 வருஷம் ஆகுமா காய்க்கிறதுக்கு. அதனால் விட்டாச்சு அப்படியே. இது ஃபுல்லாக அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஆமணக்கு செடி தான். அது அங்கே இருக்கிறதுனால எல்லாம் உடஞ்சி இந்த வெயிலுக்கு எல்லாம் வெடிக்கும். டப்புன்னு வெடித்து ஃபுல்லாக வாசம் ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ காய் தெரியுமா இருக்குது? அவ்வளோ இது இருக்குது. கோழிங்கெல்லாம் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஜாலியாக. யாரும் இப்போ இங்கிட்ட வரதே இல்லை. அந்த கோழிப்பட்டிக்கு பின்னாடி ஒரு புதர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லாம் உழவ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்ட கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் அங்கே போயிட்டாங்க. சரி, அடிக்கிற வெயில் ரொம்ப நேரம் வெளில நிற்க முடியல. கம்முன்ட்டு உள்ளார போகலாம். டாமி என்ன பண்ணுறீங்க? செகண்ட் கொடுங்க. செகண்ட் கொடு. ஏன்டா போச்சுக்கிட்ட? வெரி குட் பாய். வேணா இருக்கிறதுலே நல்லா பையன். ஸோ இதெல்லாம் பூச்செடி. ஆஹா, இவங்கெல்லாம் உள்ளார வந்துட்டாங்கன்னா கையோட போய் எல்லாத்தையும் சாத்தி விட்டோன்னு வச்சுங்கன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இவனுக்கு 2 பேர் இருக்காங்க பாருங்க, டெரர் பாய்ஸ். இவனுக்கு 2 பேரும் பண்ணுற ராவடி கொஞ்சம் நெஞ்ச ராவடி இல்லைங்க. நவுரா வலிவிடு, வலிவிடு, அடி போட்டுருவேன். தள்ளி விட்றாதீங்க பா. கொஞ்சம் விட்டா நம்மளே தள்ளிடுவானுங்க கீழே. எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. டைமிங் தாங்க இவனுங்கள்ட்ட கரெக்டாக அந்த 3:45 ஆனால் அப்படியே கச்சிதமாக வந்து உட்காந்துருக்காங்க பாரு. அதான் நம்ம பாய்ஸ். ஏங்கடா எல்லாம் கரெக்டாக அந்த 3:30 கரெக்டாக இப்போ மணின்னா
கரெக்டாக 3:45. மதியானம் 3:45 எல்லாம் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு 4 நாள் பழக்கினேன். கரெக்டாக அந்த 3:30 to 4 எல்லாம் கச்ச வந்து உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. பார்ப்போம், இடையில ஒரு 4 கோழி வாங்க, அதுக்கு ஒன்றும் வேலையை பார்க்கலாம். ஸோ அப்பாடி